நீங்க நான் வரேன். உள்ள வாங்க, அவசரம் இல்ல. இல்லையோ என்ன சார் இது? நான் என்ன கொலை பண்ணிட்டா வந்தா இல்ல திருடி விட்டு வந்தேனா? என்னமோ உட்கார்ந்த மனுஷன் எழுந்துறாங்கிறீங்களா மரியாதை இல்லாம? வருஷத்துக்கு ஒரு தடவை மரியாதை கொண்டாடுறீங்க, இது தெரியலையா உங்களுக்கு? சரி, அதெல்லாம் போனா போகுது. ஏட்டையா, ரொம்ப தாகமா இருக்குது, ஒரு கப்பு மோர்ல ஒரு ஐஸ் துண்டை போட்டு சீக்கிரம் கொண்டாங்களா? அவன் உள்ளப்போ குடுப்பான். என்ன சார் உன் பேர் என்ன? என் பேரு தெரியாம தான் கூட்டிட்டு வந்துட்டாங்களா? அப்ப தேர்ந்தது என்ன இல்லையா? நல்ல வழியா போச்சு. வணக்கம், நான் வரேன் சார். தொப்பி தொப்பி என்ன சார்? உன் பேர் குச்சி விட்டாங்க. என் பேர் கொட்டமுத்து கொட்டமுத்து கொட்டமுத்து. நீ குண்டு பிள்ளை கடை வேலை செய்யல? ஏன் இங்க ஏதாவது வேலை இருக்குங்களா? இந்த குடுங்க செய்யறேன். நான் ஒரு இடத்துலதான் இருந்து வேலை பார்க்கணுங்கிற கட்டாயம் இல்லைங்க. ஆனா இத மாதிரி உடுப்பு நான் போட மாட்டேன். ஐயோ, இது எப்படித்தான் போட்டுக்கிட்டு வெயில் அடிக்கிறாங்களோ. என்ன சார் இது? என்ன குச்சி நிட்டுறீங்க, டாங்குறீங்க? இந்த காலத்துக்கு ரூல்ஸ் என்ன தெரியுமா சார்? திருடனை கூட அடிக்கப்படாது சார். சொல்லிடுறேன் உண்மையை சொல்லிடுறேன். உங்க கடையில கலப்பட வியாபாரம் உண்டா? என்னங்க இது? உலகமே கலப்படம் தாங்களே. ஆணும் பெண்ணும் கலந்தாதான் உலகம், பாலும் மோரும் கலந்தாதா தயிர், பாட்டும் தாளமும் கலந்தாதான் கீர்த்தனை. வரப்படாதா? சரி, விட்டுட்டேன். என்னங்கது? இந்த காலத்து பெரியவங்க எல்லாம் கலந்து வாழணுங்கிறாங்க. கலப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டா பரிசு தராங்களா? நீங்க என்னடான்னா அடிச்சா அடிக்க பாக்கலாம், அடிக்க சார் பாக்கலாம். எங்க தெருவு எம்எல்ஏ சொல்லி எழுதி போட்டுருவேன். சொல்லிடுறேன். காப்பி பொடி என்ன கலக்குறாங்க? புளிய கொட்டை கலக்குறாங்க. திக்கா கலரா இருக்குன்னு கலக்குறாங்க. டீயில சொல்லுடாண்ணா. நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சொல்றேன். சத்தியமா நாங்க டீயில ஒண்ணும் கலக்குறது இல்லைங்க. உளுத்தம் தொடர்ந்து பாருங்க, அதுதான் கொஞ்சோண்டு டீ இலைய கலப்பு. அப்படி ஒரு சிங்கிள் அடிச்சு விட்டா பழைய டீ சாப்பிட்ட மாதிரி வாய் கமக்கமன் கமக்கமன். ஒண்ணு விளக்கம் கேட்கல. வேற என்ன கலக்குறாங்க? வேற ஒண்ணு கலக்குறது. நெய்யில கடலை எண்ணெய் கலக்குறாங்க, பால்ல தண்ணி கலக்குறாங்க, மிளகா பொடியில செங்கல்பட்டு பொடி இல்ல செங்கல் பொடி. ஐயோ, குச்சி அந்த பக்கம் வைங்க. எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன். என்ன சார் நீங்க? நாங்க ஒண்டிதானா கலக்குறோம்? உலகத்துல எவ்வளவு எவ்வளவு என்ன சுத்தியெல்லாம் கலக்குறான். நீங்க என்ன கூட்டு வச்சுட்டு கலக்குறீங்க? எனக்கு இப்ப வயர் கலங்குது. அது சரி, உங்க கடைக்காரர் மாட்டு பண்ணைக்கு தீனி சப்ளை பண்ண கான்ட்ராக்டர் இருக்காரா? அதுதாங்க அவருக்கு முக்கியமான வியாபாரம். பெரிய சர்க்கார் கான்ட்ராக்டருங்க. மாசத்துக்கு 20,000 ரூபாய்க்கு மாட்டு பண்ணைக்கு சப்ளை பண்றாங்க. அந்த மாட்டு தீனில என்ன கலக்குறாங்க? தவிடு. மணல்ல தவிட்ட கலந்து வச்சிருவாருங்க. மாடுதானே வெளியில சொல்லிடவா போகுதுன்னு நினைச்சாருங்க. கண்ணுக்குட்டி வெளியில வந்து சொல்லிடுச்சு. அங்கதான் இடிக்குது. யாரு கூப்பிட்டு கேட்டாலும் என் பேரை சொல்லாரான்னு சொல்லியிருக்காரு. ஏன் சத்தம் போடுற? என்ன நடந்தது? என்ன நடந்ததாவது? நம்ம கடையை சீல் வைக்க போறானா? என்ன வாகனத்துல பிடிக்க போறானா? அவன் யார் நம்ம கடையை சீல் போடுறவன்? அவன் தான் புதுசா வந்திருக்கான ஒரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தஸ்தகிரி சாஹிப். சர்க்கரையில சாம்பல் கலந்துருக்கு, தவிட்டுல மண்ணு கலந்துருக்கு. எந்த பையனோ போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிவிட்டா. இந்த கொட்டமுத்து போய் அடிக்க பயந்து உளறி கொட்டிட்டானுங்க. நான் என்ன செய்வேன்? கேஸ் எடுத்துருவான் போல இருக்குதுங்க. கேஸ் போட்டா என்ன ஆகும்? 6 மாசமாவது கம்பி எண்ணெய் வச்சுடுவாங்க. 6 மாசம் தானே, போயிட்டு வந்துட்டேன். நான் எங்க ஜெயிலுக்கு போறேன்? லாபத்துல ஒரோனா கொடுக்குறீங்க, இதுக்கு லாக்கப்ல வேற போய் இருக்கணுமா? என்ன கேட்டானா சட்ட வட்டமா எல்லாம் உங்களை தானே நான் உண்மையை சொல்லிடுவேன். கண்டபடி உளறாரு. நான் சொன்னேன் சொல்லி அந்த சப் இன்ஸ்பெக்டர் என்ன வந்து பார்க்க சொல்லு. யார? நானா? சரியா போச்சு போங்க. நான் இப்ப போய் அவன் முன்னால நின்னா என்ன இழுத்து வச்சு பூட்டி போடுவான். நீங்களே டெலிபோன்ல பேசுங்க. ஏன் அப்படி நடுங்க? இப்ப என்ன இறந்து போச்சுப்போ? உன் கடையை போன பண்ணிட்டாங்களா? உன் மேல வாழ்ந்து போயிருக்கானா இல்ல கோர்ட்டு கூப்பிட்டுருக்காங்களா? அப்படி கேஸ் போட்டா அப்புறம் பாத்துக்கிறது. சே, அவன் பிடிச்சி உள்ள தள்ளாகட்டி நீயா போய் ஜெயில உட்காந்து போல் இருக்க. உங்களை முதலாளி கூப்பிடுறாருங்க. முதலாளியா? ஆமாங்க. உட்காரலாமே. முதலாளி கூப்பிட்டு அனுப்பிச்சாங்களா? அவங்க இங்க இல்ல? அப்பா கூப்பிடவில்லை, நான் தான் கூப்பிட்டேன். இந்த மாதிரி கூப்பிட்டு அனுப்பிச்சதற்கு கோவம் இல்லையே. நான் செய்யக்கூடியது ஏதாவது உண்டா? எத்தனையோ உண்டு மாணிக்கம். இந்த உலகத்து கவலை எல்லாம் உனக்கு எதற்கு? உன் சௌகரியத்தை நீ பார்த்துக்கொள். என் வார்த்தையை மட்டும் நீ கேட்டால் உன்னை ஒரு நாள் இந்த மில்லுக்கு முதலாளியாக்கி விடுவேன். உங்கள் வார்த்தையை நான் கேட்காவிட்டால் என் அன்பு அனலாக மாறிவிடும். அனலாக மாறி அந்த நெருப்பு உன் காதலை அடியோடி எரித்து விடும். அந்த டைபிஸ்ட் பெண்ணின் சாம்பல் கூட உனக்கு கிடைக்காது.
அவளை இந்த ஊரை விட்டு விரட்டி விடுவேன். அவ்வளவுதானா? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கிறதா? மாணிக்கம், ஏன் என்ன புரிஞ்சுக்க மாட்டேன்கிறேன்? நான் உன்னை காதலிக்கிறேன். நீ நன்றாக வாழ வழி காட்டுகிறேன். குருடன் பிறருக்கு வழிகாட்ட முடியுமா? சகோதரி, கண்ணிருந்தும் காண முடியாமல் தப்பு வழியிலே செல்லும் நீங்கள் எனக்கு எப்படி நல்வழி காட்டப் போகிறீர்கள்? மேலும் என்னை காதலிப்பதாக வேறு சொல்லுகிறீர்கள். அந்த புனிதமான வார்த்தையின் பொருள் கூட உங்களுக்கு தெரியவில்லையே. வருகிறேன். சப் இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். நான் தான் மோகன் ரங்கம் பேசுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங், குட் மார்னிங். அங்க சாஹிப் இருக்காரா? சார், அவரை கொஞ்சம் நம்ம பங்களாவுக்கு ஒரு 5 நிமிஷம். சார், ஒரு 5 நிமிஷம் பங்களாவுக்கு வந்துட்டு போக சொல்றேன். அவர் வீட்டுக்கு நம்ம யார் வீட்டுக்கும் போக முடியாதுயா. நம்ம கவர்மெண்ட் சர்வெண்ட். வேலை இருந்தா அவரை போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லுங்க. என்னங்க இப்படி பேசுறீங்க? அவர் ஊருக்கே பெரிய மனுஷர் சார். என்னையா பெரிய மனுஷன்? எல்லாம் வெளி வேஷம். இது பக்கா பிளாக் மார்க்கெட். பிளாக் மார்க்கெட், பிளாக் மார்க்கெட். பணம் சம்பாதிக்க தெரியாத பசங்களுக்கெல்லாம் பிளாக் மார்க்கெட் பெரிய ஸ்லோகனா போச்சு. குண்டு பிள்ளைய நம்பி விட்டதுக்கு நம்மளே மாட்டி விட்டுட்டான் போல் இருக்க. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. என்னம்மா? எதுக்காக இத்தனை கஷ்டங்களுக்கு நான் தானே காரணம். என்னம்மா? என்ன நடந்தது? அந்த ஜெயந்தியில அவளை நான் தானே வேலைக்கு வச்சேன். அவளாலதான் நமக்கு இத்தனை கஷ்டங்களும். அதனால என்ன? அவ்வளவுதான், வேலை விட்டு விளக்கிட்டுமே. அந்த ஆத்திரத்துலதான் அவள் அத்தனையும் செய்யறான். என்னை வேலை விட்டு விலக்கினார் பாரு. அவர் கையில விலங்கு போட்டு பாத்துடுறேன்னு சொல்லிருக்கா. இந்த யூனியன், தொழிலாளர் தகராறு, கலப்பட கேஸ் எல்லாம் அவளுடைய வேலைதான். என்ன அவ்வளவு ஒரு திமிரா அவளுக்கு? யாராங்க வந்து சொல்லு. இந்த ஊர்ல எப்படி இருக்கான்னு பாக்குறேன். வாமா என் கூட. ஜெயந்தி, ஜெயந்தி, யார் இது? நான் தான் மாலதி. எங்க அவ? ஏம்மா? எங்க அப்பா வந்திருக்காங்க, அவளை பார்க்கணும். என்ன, உங்க அப்பாவா? எதுக்கு? எங்கேமாவா? அவ இல்லப்பா, அவங்க அம்மாவா இருக்காங்க. கூப்பிட அம்மா. போனா போது ஏழை ஆச்சேன்னு பார்த்தாங்க, தலைக்கு மேல ஏறது. இதுக்கெல்லாம் தெருவில் பிச்சை வச்சிருக்கணும். ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு திமிர் இருந்தா ஆம்பளைக்கு எவ்வளவு திமிர் இருக்கும்? வேலை இல்லாம சாப்பாட்டுக்கே திண்டாட்டி இருக்காளேன்னு ஒரு வேலையை கொடுத்தா என் ஊர்ல இருந்துட்டு எனக்கே துரோகம் செய்யறான். அவன் செய்யற காரியத்துக்கு இப்போ வீட்டுல இருந்தாலும்னா கண்ணத்துல 4000 அறிஞ்சு இந்த ஊரை விட்டு வேட்டு இருப்பேன். கேடு கேட்ட கழுதுங்க. என்னப்பா, என்ன செய்யுது? இந்த நீ போய் சீக்கிரம் தண்ணி கொண்டா. நீ ஃபேன போட. அப்பா, அப்பா, என்ன கொஞ்சம் சும்மா விடம்மா. என்ன இதெல்லாம்? ஏன் அழற? பொண்ணாய் பிறந்தால் சிரிக்க முடியுமாமா? புறப்படு ஜெயந்தி. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க முடியாது. அம்மா, எங்கம்மா புறப்பட சொல்றேன்? எங்கேயாவது போகும். கண் காணாத இடத்துக்கு போ. திடீர்னு ஒண்ணும் சொல்லாம புறப்பட சொன்ன எப்படி அம்மா போறது? நீ வேணும்னா இங்கே இரு, நான் போறேன். அம்மா, ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? நான் சொல்லல ஜெயந்தி, என் விதி என்னை இப்படி எல்லாம் சொல்ல சொல்ற. இதோ பார்க்கண்ணு, உன் வாழ்க்கையை இனிமேதான் ஆரம்பிக்க போறது. அந்த சந்தோஷத்தை நான் கெடுக்கலம்மா. நீ வேணும்னா இங்கே இரு. அம்மா, உன்னை விட்டுட்டு நான் எப்படி அம்மா இருக்க முடியும்? என்னை பெத்தெடுத்து 20 வருஷம் பாடுபட்டு வளர்த்ததுக்குத்தான் அம்மா. வேண்டாமா, நானும் உன்னோடு வந்துடுறேம்மா. இப்ப நாம எங்கம்மா போறோம்? மனிதர்களே இல்லாத இடத்துக்கு, அநியாயமே இல்லாத இடத்துக்கு போ. கொஞ்சம் இங்க வாங்க. என்ன தம்பி? இந்த வீட்டுல இருந்தவங்க எங்க? அவங்க நேத்து ராத்திரியே இங்க இருந்து போயிட்டாங்களே. போயிட்டாங்க? ஆமா, எங்க போனாங்க தெரியுமா? சரியா தம்பி?
சொல்லும்மா அம்மா. அம்மா அம்மா என்ன பாருமா, நான் இங்கதான் இருக்கேன். அம்மா என்ன பாருமா. என்ன மன்னிச்சுடுமா அம்மா. ஏம்மா இப்படி எல்லாம் சொல்ற? கேள் மகளே கேள். சின்ன வயது என்னை ஒருவன் காதலித்தான். ஒரு நாள் என்னை கோவில் கழுத்து கொண்டு போய் என் கழுத்தில் மாலையிட்டான். கடவுள் முன்னிலையில் உலகம் அறிய என்னை கல்யாணம் செய்து கொள்வதாக சொல்லி சத்தியம் செய்து கொடுத்தான். நான் அவன் சொல்றதெல்லாம் உண்மை என்று நம்பினேன். நீ என் வயிற்றில் உருவான அந்த பாவி ஒரு வாரத்தில் 60 சொல்லிவிட்டு ஊருக்கு போனான். அங்கே ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு என்னை இப்படி தவிக்க விட்டு விட்டான். கண்ணே, அப்பொழுதே நான் மடிந்து போயிருக்க வேண்டும். அம்மா, யாரம்மா அது? அந்த மோசக்காரன் யாரம்மா? இப்படி கொஞ்சம் வாம்மா. எங்க அம்மா எப்படி இருக்காங்க? உனக்கே தெரியலையாம்மா? உன் மனசை தைரியப்படுத்திக் கொள்ளம்மா. இன்னைய ராப்பொழுது தாண்டதே கஷ்டம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஐயா, அப்படி சொல்லாதீங்க. அம்மா அம்மா என்ன பாரும்மா. அம்மா ஐயா, எனக்கு எங்க அம்மாவை விட்ட வேற யாரும் இல்லை. அவங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. குழந்தை, அது என் கையில இல்லையம்மா, அவன் கையில தான் இருக்கு. அப்பதான் நீங்க சும்மா இருப்பீங்க. ரொம்ப நல்லது. அப்புறம் நானும் அம்மாவும் தான் எதுக்கு இருக்கிறோம்? நாங்களும் எங்கேயாவது போறோம். கேட்டா குணக்கேடா பேசிக்கிட்டு வார தம்பின்னு கூப்பிட்டா வர்றான். ஆமா, அவனை போய் கூப்பிடுறாங்க. அவன் தான் யாரோடையும் பேசுறது இல்லையே. பித்து பிடிச்ச வாட்டம் தலையை தொங்க போட்டு மில்லுக்கு வர்றான். டூட்டியை மட்டும் ஒழுங்கா பாத்துறான். சங்கு ஊதல எங்கேயோ தொலைஞ்சு போயிடுறான். எங்க போறாங்க? யூனியன் ஆபீஸ்ல தான் சித்தப்பா இருப்பாங்க. யூனியன் 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 உன் வாய்னால அந்த பேரை சொல்றிய. ஏன் அதை போய் கோவிச்சுக்கிறீங்க? மகா கல்யாணம் கட்டது அந்த யூனியனால. இந்த வீடு 2 பட்டது அந்த யூனியனால தான். அத்தனை தொழிலாளிகளும் அந்த முதலாளிக்கு ஆகாம பண்ணது யூனியனால. அது யூனியன்ல உள்ள சனியே. என் தலை 2 குண்டானாலும் தருவான். அந்த யூனியன் கூட காலடி எடுத்து வைக்க மாட்டேன். வேணும்னா நீ போயிட்டு வா. எனக்கு தான் அவர் கூட பிறந்தவரு. நீங்க போகாட்டி நான் போறேன். எங்க போபாப்பா. இங்க ஒருத்தரும் வெக்க மானம் இல்லாம போயிடுறோம்ல. இன்னும் உப்பு போட்டு தான் சாப்பிட்டு இருக்கிறேன்.
ஏழுமா பாட்டி சித்தப்பா தேடிட்டு போறாங்க. பாதையில எங்கேயாவது விழுந்துருவாங்க. நீ கொடுப்ப. பாபு, பாட்டி, சித்தப்பா இப்ப இங்க இருக்க மாட்டாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். வா பாட்டி. மாணிக்கம், மாணிக்கம். அம்மா, லட்சுமி, ஏமா இந்த நேரத்துல வந்தீங்க? வெளியே வந்தா உங்க உடம்புக்கு ஆகுமா அம்மா? ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பிச்சிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். உங்களுக்கு எல்லாம் மானம் வெக்கம் பெருசு. நீங்க எல்லாம் பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க. எனக்கு தானடா அதெல்லாம் கிடையாது. என்னமோ பார்க்கணும்னு தோணுச்சு வந்தேன். அம்மா உட்காருங்க அம்மா. ஏண்டா ஆத்திரத்துல அவன் தான் அடிச்சுட்டான், நீ வீட்டுக்கு வராம இருக்கணுமா? தம்பி தம்பின்னு தலைக்கு மேல தூக்கி வச்சுக்கிட்டு கூத்தாடுவானே, உன்னை ஒரு அடி அடிக்க அவருக்கு பாத்தியம் கிடையாது. அம்மா அப்படிலாம் நினைக்காது. அண்ணன் அடிச்சதுல எனக்கு வருத்தமே இல்லம்மா. வருத்தம் இல்லைன்னா வீட்டுக்கு வந்திருக்கணும். அவன் கடந்து அங்க தவியா தவிக்கிறான். நீ பரதேசி பண்டார மாட்டோமா இந்த பாழு மண்டபத்துல வந்து உட்கார்ந்து. இத பாரு மாணிக்கம், நான் இன்னும் எத்தனை நாளைக்குடா உயிரோட இருக்க போறேன்? என் கண்ணுக்கு முன்னால ஏண்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க? என்னமோ 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சு இந்த லட்சுமிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்க. அது என் கண்ணால பாத்துட்டு போகலாம்னு நினைச்சா ஏண்டா இப்படி? லட்சுமிக்கு கல்யாணம் செய்து வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது. சித்தப்பா நீங்க சும்மா இருங்க, எனக்கு ஒண்ணு வேண்டாம். என்னாலதானே அப்பாவுக்கு உங்களுக்கு சண்டை வந்துச்சு, என்னாலதானே அப்பா உங்களை அடிச்சாங்க. இந்த வீட்டுல எல்லா கலகத்துக்கும் நான் தான் காரணம் சித்தப்பா. லட்சுமி, லட்சுமி அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. நீ தானம்மா எங்க வீட்டு மகாலட்சுமி. நீ கண் கலங்கலாமா? இதோ பாருமா, அம்மா திட்டுனாலும் பொறுத்துக்குவேன், அண்ணா அடிச்சாலும் தாங்கிக்குவேன். ஆனா நீ ஒரு சொட்டு கண்ணீர் விட்டீங்கன்னா என்னால தாங்கவே முடியாது, என்னால தாங்க முடியாது. அழாதம்மா. வாடா வீட்டுக்கு போலாம். நான் எப்படிமா இங்க வருவேன்? ஏன் உன் வீட்டுக்கு நீ வர்ற? உங்க அண்ணன் ஏதாவது சொல்லிவிடுவான்னு பாக்குறியா? ஏன் எதிரில் அவனை பேச விடுவானே? இல்லம்மா, அவர் மேல தப்பு இல்லம்மா. பாவம், அவர் என்ன செய்வார்? அவருக்கு ஆத்திரம். பேசின இடத்துல கல்யாணம் முடியலையேங்கிற வருத்தம். அந்த வருத்தத்தை தீக்காம நான் எப்படிமா வர்றது? நான் வீட்டுக்கு வர்ற அன்னைக்கு என் வீட்டு வாசல்ல மேளம் கொட்டு. அந்த தபால்காரர் மகனுக்கும் லட்சுமிக்கும் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு தாமா நான் என் வீட்டுக்குள்ள நுழைவேன். என்னால நின்னு போன கல்யாணம் என்னாலதான் நடக்குது. நீங்க வீட்டுக்கு வந்து பணங்கனா ஒண்ணு கேட்க வேண்டாம். எங்க அண்ணனுக்கும் இந்த விஷயம் தெரிய வேண்டாம். நானே மாசம் மாசம் வட்டியை ஒழுங்கா கொண்டு வந்து கட்டிடுறேன். அரே நம்பிக்கை என்ன பாய், வட்டி ஒழுங்கா வந்தா அசலே திருப்பி கேட்க மாட்டான். இந்தாங்க 2000 ரூபாய் எந்திக்குங்க. யாருப்பா அது ஆபீஸ்ல படுத்து தூங்குறது? பொட்டல கொட்டமுத்துவா? வணக்கம் வணக்கம் வணக்கம். என்னப்பா சமாச்சாரம்? எங்க வந்த? நான் என்னத்த சொல்றதுங்க, என் கையால சோறு வாங்கி தின்னவங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அப்படியா? அது யாருப்பா அது? எல்லாம் அந்த மில்லு முதலாளிதான். ஓஹோ, என்னங்க இது, ஒரு தடையா 2 தடையா 1000 தடவை அந்த கையால சோறு போட்டிருப்பேங்க. கொஞ்சம் கூட நன்றி இல்லாதபடி இந்த வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. நல்ல வேலை இதோட அனுப்பிச்சாரு. நல்லா உதச்சு அனுப்பாரு. என்ன ஆயம்படாமையே காம்பன்சேஷன் வாங்க நினைச்ச ஆள் இல்ல நீ. உன்ன மாதிரி யாராவது ஒருத்தர் செய்ய தப்புனாலதான் எல்லா தொழிலாளர்களுக்கும் கெட்ட பேர் ஏற்படும். தப்புதாங்க தப்புதாங்க. ஆமா, நீ அதுக்கப்புறம் எங்கேயோ வேலை செஞ்சதா கேள்விப்பட்டனே. ஐயா அதெல்லாம் என்னதுங்க பழைய கதை. சும்மா சொல்லு. என்ன? குண்டு பிள்ளை கிட்ட வேலை பார்த்தேனுங்க. அவர் கலப்பட வியாபாரத்துல என்ன கலந்துக்க சொன்னார். கலந்துக்கிட்டேன். அது எப்படியோ போலீஸுக்கு தெரிஞ்சு என்ன எடுத்துக்கிட்டு போய் கலக்குன்னு கலக்கி விட்டாங்க. அப்புறம் உங்களை கலந்துட்டு போலான்னு வந்தேன். இதுல என்ன கலந்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? மோசக்காரவங்க கிட்ட வேலை செய்து முக்கா கூட்டு வாங்குறதை விட நல்லவங்க கிட்ட நாய் மாதிரி பாடுபட்டாலும் நன்றி இருக்குங்க. அந்த நல்லவங்க நான் தேர்ந்தெடுத்துட்டேன். அது யாருப்பா அந்த நல்லவங்க? நீங்களே வா. ஆமா, இது வரைக்கும் எத்தனை பேருக்கிட்ட அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு? என்னங்க நீங்க, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேனுங்க. என்ன முடிவு? இனிமே நம்ம யூனியன்ல இருக்கிறதாக முடிவு பண்ணிட்டேன். யூனியன்ல? இந்த பாரப்பா, இது தொழிலாளர்கள் சேர்ந்து நடத்தக்கூடிய யூனியன். இங்க தொழில் செய்யறவங்களுக்கு தான் இடம் உண்டே தவிர உன்ன மாதிரி தூங்குறவங்களுக்கு எல்லாம் இடம் கிடையாது. இனிமே தூங்க மாட்டாங்க, யோக்கியமா நடந்துக்கலாம். ஆமா, இங்க ஏதோ பியூன் வேலை தான் காலியா இருந்தது, அதை நீ செய்வியா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? தொழிலாளிகளா சேர்ந்து நடத்தக்கூடிய யூனியன்ல பியூன் வேலை பாக்குறது எவ்வளவு கௌரவம் தெரியுங்களா? இதை விட மேலான உத்தியோகம் உலகத்திலே கிடையாதுங்க. போயிட்டு நாளைக்கு காலையில வா.
என்ன சிரிச்சுக்கிட்டு சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். மாதவன், நான் கொஞ்சம் தபால்கார வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஆமா, நான் சொன்னபடி அந்த லெட்டரை முதலாளிக்கு அனுப்பிச்சிட்டீங்கல்ல? அனுப்பிச்சிட்டாங்க. கையெழுத்து வாங்கிட்டீங்களா? வாங்கியாச்சு. ரங்கநாதா மில்ஸ் தொழிலாளரின் சார்பாக இந்த யூனியன் கேட்கும் கோரிக்கைகள் என்னவென்றால், முதலாவது, தொழிலாளர் நஷ்டஈட்டு சட்டப்படி காயமடைந்த மாரிமுத்துவுக்கு சேர வேண்டிய நஷ்டஈட்டு தொகை ரூபாய் 12,000 அவருக்கு உடனே கொடுத்தாக வேண்டும். இரண்டாவது, சென்ற 6 ஆண்டுகளாக தொழிலாளர்களிடம் கையொப்பம் வாங்கிக் கொண்டு அவர்களுக்கு கொடுபடாமல் இருக்கும் போனஸ் தொகை ரூபாய் 5,20,000. 5,20,000 ரூபாய். 5 நயா பச்சை கொடுக்குற அவங்களுக்கு இந்த பில் ப்ரிப்பேர் யாரு? நானா அவங்களா? மேனேஜர், அந்த யூனியன்ல யார் மெம்பரா சேர்ந்திருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையும் உடனே வேலை விட்டு விலக்க போறோம்னு நோட்டீஸ் போடு. அம்மா, லட்சுமி கல்யாணத்தை இனிமே ஒரு நிமிஷம் கூட தள்ளி போடக்கூடாது. அது நடந்து எங்க அம்மா கண்ணால பார்க்கணும். சீக்கிரம் முகூர்த்த நாள் பார்த்து சொல்லி அனுப்புங்க. பெரிய கழகம். யூனியனை சேர்ந்தவங்க எல்லாம் உடனே அதை விட்டு விலகணும்னு முதலாளி நோட்டீஸ் போட்டுருக்காரு. உங்க அண்ணன் யூனியன் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், அதெல்லாம் கலைச்சிருங்கன்னு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்காரு. இப்ப தொழிலாளி இருக்கிற நிலைய பார்த்தா உங்க அண்ணனை அடிச்சிருவாங்க போல. இது பணங்காட்டு மாதிரி தம்பி. இந்த சரக்கு அங்க அஞ்சாது. என் தம்பி தான் உங்க தலைவர். அவங்ககிட்ட நீ செய்யறது தப்புடா தப்புடான்னு 1000 வாட்டி சொல்லிட்டேன். நிறுத்து. எங்க தலைவரை பத்தி பேசாதே. ஏன் அவர் ஆகாசத்தை வந்து குதிச்சுட்டாரோ? அவன் ஒரு புரியாதவன், நீங்க அவருக்கு வேற புரியாதவங்க. நிறுத்துங்க. நம்ம போல் அவருக்கும் பேச உரிமை உண்டு. அவரை பேச வேண்டாம் என்று சொல்ல நான் யார்? என் அண்ணன் பழைய வழியில் வந்தவர், வெளுப்பதெல்லாம் பாலந்து எண்ணுகிறவர். அவர் தன்னை போலவே பிறரையும் எண்ணுகிறார். அதனால் தான் முதலாளி செய்யும் தவறுகள் அவர் கண்ணில் படுவதில்லை. முதலாளியும் தொழிலாளியும் ஒருமனப்பட்டு ஒரே குடும்பம் போல் வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நானும் அதைத்தான் விரும்புகிறேன். ஆனால் நான் ஒருவன் மட்டும் விரும்பினால் போதுமா? ஒரு கை தட்டினால் சப்தம் கேட்குமா? நம் முதலாளி அதற்கு தயாராக இல்லையே. அவர் வேறு நான் வேறு என்றுதானே எண்ணுகிறார். நமக்கும் அவருக்கும் இடையே ஒரு துறையல்லவா போட்டிருக்கிறார், அதுவும் பெரிய இரும்பு துறையாக. கணக்காரன், ஏழை, முதலாளி, தொழிலாளி, உயர்ந்தவன், தாழ்ந்தவன் என்ற பண்பட்ட பாகுபாடுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து உருக்கி வார்த்த அந்த இரும்பு துறை அவருடைய மனித இதயத்தையே மறைக்கிறது. இல்லாவிட்டால் ஏழைகள் உழைத்த பணத்திலும் கை வைத்து அவருக்கு மனம் வருமா? அவரு தொழிலாளிகள் பணத்தெல்லாம் அள்ளி கொண்டு போய் பெரிய கோட்டையை கண்டுபிட்டாரு. அவரே அதை கண்டுபிடிச்சிட்டு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டாரு. இப்போ யூனியனை விட்டுட்டு இல்லாட்டி வேலையை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு என்ன சொல்றாரு தலைவர்? யூனியனை கலைக்க வேண்டும் என்று சொல்பவர்கள் யாராயிருந்தாலும் சரி, அவர்கள் யூனியனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நான் சொல்லுவேன். யூனியன் என்பது என்ன? முதலாளியை எதிர்க்க ஒரு சங்கமா, அல்லது தொழிலாளர்களிடம் நீ உன் வேலையை செய்யாது என்று சொல்லும் ஒரு கூட்டமா? இரண்டும் இல்லை. நாம் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரே குரலாக முறையிடுவதற்கு அமைத்துக் கொண்ட ஸ்தாபனம் தான் யூனியன். அதை விட்டு விலகு என்று சொன்னால் நீங்கள் ஒன்று சேரக்கூடாது என்றுதானே அர்த்தம். நான் எது வேண்டுமானாலும் செய்வேன், நீ கேட்காது என்றுதானே பொருள். இன்றைய தொழிலாளி அதை ஒப்புக்கொள்ளும் நிலையில் இல்லை. அவன் தன்னை உணர்ந்து விட்டான், தன் சக்தியை உணர்ந்து விட்டான். அவன் நெற்றி வியர்வை நிலத்தில் விட பாடுபட தயாராக இருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் தானும் வாழ வேண்டும் என்றுதான் கேட்கிறான். அதை கேட்பதற்காக ஏற்பட்டதுதான் யூனியன். அந்த யூனியனை கலைத்துவிடு என்று சொன்னால் அவன் உயிரே போவதாக இருந்தாலும் சரி, அதற்கு அவன் சம்மதிக்க மாட்டான். யூனியன் தான் அவன் தொழிலாளி வர மாட்டான். நாளைக்கே இவனை சேர்ந்த அத்தனை பேரும் வேலை விட்டு நிறுத்த போறாங்க. எல்லாரும் பின்னாடி பெருமை அடிக்க போறீங்க. அமைதி, அமைதி. சோதனை ஏற்படும் காலத்தில் தான் மனிதன் உறுதியோடு இருக்க வேண்டும். சமாதானத்துக்கு வழி இருக்கும் போது நாம் ஆத்திரப்பட்ட அந்த கதவை அடைத்துவிடக் கூடாது. தோழர்களே, நீங்கள் எல்லோரும் சம்மதப்பட்டால் நான் இப்பொழுதே முதலாளியை கண்டு பேசுகிறேன். தயவு செய்து இந்த உத்தரவை வாபஸ் பெறுங்கள். யூனியனில் சேர்ந்தவர்களை பழிவாங்காதீர்கள் என்று மன்றாடி கேட்டுக் கொள்கிறேன். என்ன சொல்கிறீர்கள்? சரி, நீங்கள் எல்லோரும் அமைதியாக கலைந்து அவரவர்கள் வீட்டுக்கு செல்லுங்கள். நான் இப்போதே முதலாளியை சந்திக்கிறேன். உள்ளே போக கூடாது, இங்கே இரு. யோ, என்ன உள்ளே டாக்டர் எல்லாம் வந்திருக்காங்க. ஏதோ பிரசவ கேஸ் போட்டிருக்கு, கொஞ்சம் எப்படியே இரு.
4. இது வெரி குட். How is the mother, doctor? She is all right. இப்ப பிராண்டி கொடுத்திருக்கேன். Oh, fine. ஈவினிங்ல 4 பிஸ்கெட்டும் ஹாட்டா ஒரு குப்பை ஹார்லிக்ஸும் குடிக்க சொல்லுங்க. போறோம். Very குட் பை. Bye. முதலாளி, யாரு? வணக்கம். எங்க வந்த? தொழிலாளர்களின் சார்பாக உங்களிடம் சமரசம் பேச வந்திருக்கிறேன். முடியாது. முதல்ல அந்த யூனியனை கலைத்து விட்டு பிறகு பேசு. முதலாளி, பழிவாங்கும் மனப்பான்மை விட்டு விடுங்கள். யூனியனிலே சேர்ந்த தொழிலாளர்களை வேலையை விட்டு நீக்கி விடுவதாக தாங்கள் அறிவித்திருக்கிறீர்கள். அப்படி ஒரு தொழிலாளியை நீக்கினால் கூட அங்கிருக்கும் அத்தனை தொழிலாளர்களும் சேர்ந்து வேலை நிறுத்தம் செய்து விடுவார்கள். வேலை நிறுத்தம்? என் மில்லியா வேலை நிறுத்தம்? நான் உன்னிடம் பேச தயாராக இல்லை. என் வக்கீல் பேசுவார். முதலாளி, வக்கீல் வைக்க எங்களிடம் பணம் கிடையாது, வழக்காட நேரமும் கிடையாது. ஒரு தொழிலாளி நாள் பூராவும் உழைத்தால் தான் ஒருவேளை வயிறார உண்ண முடியும். அப்படி அவன் வேலைக்கு போகாமல் வீட்டிலே தங்கிவிட்டால் அவன் வீட்டில் உலை பொங்காது, கண்ணீர் பொங்கும், சோறு கொதிக்காது, உள்ளம் கொதிக்கும், அடுப்பிலே நெருப்பெரியாது, அடிவயற்றிலே பசி பற்றி எரியும். வேலை நிறுத்தம் என்பது எங்களுக்கு விளையாட்டல்ல முதலாளி. வேறு வழியே இல்லை என்ற நிலை ஏற்பட்ட பிறகுதான் நாங்கள் அதை செய்ய துணிகிறோம். இதனால் உங்களுக்கும் நன்மை இல்லை, தொழில் தடைப்படும். நாட்டுக்கும் நன்மை இல்லை, உற்பத்தி குறையும். உங்களுக்கும் எங்களுக்கும் நாட்டுக்கும் நன்மை இல்லாத ஒரு காரியத்தை செய்யும்படி ஏன் எங்களை தூண்டுகிறீர்கள்? எங்களுடைய நியாயமான கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் என்ன முதலாளி? இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் பயந்தவன் நான் அல்ல. என் மில்லிலே ஸ்ட்ரைக் செய்கிறவன் எவனா இருந்தாலும் சரிதான், அவன் ஜெயிலுக்கு போக தயாரா இருக்க வேண்டும். உரிமைக்காக எங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராயிருக்கிறோம். வருகிறேன். நாம் வாழ்வதா சாவதா என்று நிர்ணயிக்கும் தருணத்தில் இருக்கிறோம். முதலாளியின் மனம் சற்றும் மாறவில்லை. ஏழை தொழிலாளர்களின் குரல் அவர் செவியில் ஏறவே இல்லை. இந்த பட்டினி பட்டாளத்தால் நம்ம என்ன செய்துவிட முடியும் என்ற மனப்பான்மையில் தான் இன்னும் இருந்து வருகிறார். ஆம், நாம் பட்டினி பட்டாளம் தான், ஏழைகள் தான், ஆனால் கோழைகள் அல்ல. செத்து மடிந்தாலும் மடிவோமே என்று அநியாயத்திற்கு ஒருபோதும் தலைவணங்க மாட்டோம் என்பதை இன்னும் அவர் உணரவில்லை. அதை உணர வைக்கும் வழி இந்த நோட்டீஸ். உங்கள் எல்லோருடைய சார்பிலும் இந்த வேலை நிறுத்த நோட்டீஸை இன்றே அவருக்கு நான் அனுப்பப் போகிறேன். இதையும் அவர் மதிக்கவில்லை ஆனால், இதையும் அவர் தூசி போல் நினைப்பாரே ஆனால், நாளை காலை 10 மணிக்கு இதே இடத்தில் வேலை நிறுத்த ஊர்வலம் ஆரம்பிக்க போகிறோம். பேர பிடிச்சவனும் இங்கிலீஷ படிச்சவனும் ஏழவனக்காரன் இப்போ ஒன்றுங்க. பேர பிடிச்சவனும் இங்கிலீஷ படிச்சவனும் ஏழவனக்காரன் இப்போ ஒன்றுங்க. நாம் எல்லாரும் சமத்துவம் என்றுங்க. கோயில் கட்டி வச்சவரை குழந்தைக்கு தந்தவரை கூலியும் தேர்வு சென்றதந்த நாள். தொழிலாளியை மதிக்கிறது இந்த நாள். தொழிலாளியை மதிக்கிறது இந்த நாள். காலை முதல் மாலை வரை கைகடுக்க வேலை செஞ்சு, காலை முதல் மாலை வரை கைகடுக்க வேலை செஞ்சு கஞ்சிக்கு திண்டாடினது அந்த நாள். துணிந்து பஞ்சப்படி கேட்கிறது இந்த நாள். துணிந்து பஞ்சப்படி கேட்கிறது இந்த நாள். உள்ள நேரம் வீட்டுக்கு மேல் ஒரு நிமிஷம் மாற்றினாலும் ஒரு கையில் கொடுக்க சொல்லி ஆடலில். உள்ள நேரம் வீட்டுக்கு மேல் ஒரு நிமிஷம் ஆற்றினாலும் ஒரு கையில் கொடுக்க சொல்லி ஆடலில். இந்த உறவு நல்லா தெரிந்தவர் லீடரு. ஆதாயம் லாபம் எல்லாம் அவங்களே எடுத்துக்கிட்டு ஏதாச்சும் சொன்னா உண்டு ஜானசி. ஆதாய லாபம் எல்லாம் அவங்களே எடுத்துக்கிட்டு ஏதாச்சும் சண்டை உண்டு ஜானசி. இப்போ எண்ணி